நெஞ்சில் நிறைந்தோர்க்கும் நெஞ்சில் நிலைத்தோர்க்கும் புலவர் அப்துல் நாசரின் அன்பு வணக்கங்கள். உலக அன்னையர் தின நாளில் தாய்மார்கள் அனைவருக்கும் இந்த கவிதை என் அன்பின் சமர்ப்பணம். தாய், அம்மா எனும் அருமருந்தாய், உதிரத்தால் உண்டான மூன்றெழுத்து பந்தம். கருவறையில் ஊர்ந்த காலம் முதலாய் நம்முள் மௌனத்தால் பேசியவள், உதிரத்தால் உயிர் எழுதி தொப்புள் கொடி வழியே உறவு வளர்த்த உரிமைக்காரி. மழலை பருவத்திலேயே வார்த்தைகளை வசப்படுத்தி பேசும் கலை வளர்த்தவள். தாலாட்டு பாடி உணர்வுகளை கவியாக்கி கவிதைக்கு வார்த்தைகளை வார்த்தெடுத்து வரிசைப்படுத்தியவள். செம்மொழி தமிழை தன் செந்நாமுலையில் உச்சரிப்பால் நம் செவிகளுக்கு புகட்டியவள். வெண்ணிலவை தன் விரல் கொண்டு சுட்டிக்காட்டி குரல் கொண்டு பாட்டெழுதி கிண்ணத்து பால் சோற்றை நம் வாய்க்கு ஊட்டியவள். வருவாய் குறைந்தாலும் வெறும் வயிறோடு தூங்காமல் நாம் இருக்க, ஒருவாய் சோறு தனக்கில்லாது போனாலும் நமக்காக விட்டு கொடுத்தவள். சோகத்தை தனக்குள் சொந்தமாக்கி கொண்டு சோகிதத்தை நாம் காண சோகச் சுமைகளை தன் நெஞ்சில் சுமந்தவள். சங்கெடுத்து பால் ஊட்டிய நாள் முதலாய் சங்கத் தமிழையும் ஊட்டியவள். நம் சந்தன மேனி செலுத்திட சந்தன கட்டையாய் தன்னை உரைசி கரைத்தவள். ஆற்றுக்கு நீரழகு, நதிக்கு கரையழகு, அன்னத்தின் நடையழகு, வண்ணமயில் தோகை எழிலழகு, புள்ளிமான் துள்ளல் தனியழகு, புள்ளினத்தின் சிறகழகு, அஞ்சுகத்தின் மூக்கழகு, அமைதிப்புறா இறக்கை எழுகின்ற ஓசை எழிலழகு, கருங்குயிலின் குரலழகு, கார்முகில் நடையழகு, இவை அத்தனையும் ஒரு சேர அமைய பெற்ற என் கண்மணியே, பிள்ளை கனியமுதே என பாராட்டி சீராட்டி தங்க தமிழெடுத்து தாலாட்டு பாத்தொடுத்து கண்ணின் மணியென தன் கண்களில் பொத்தி வைத்து தவளும் தென்றலாய் தழுவிடும் நல்லுள்ளம் தாயுள்ளம் தானம்மா. தொன்று நிகழ்ந்ததனைத்தும் உணர்ந்து சூழ்களல் வாணர்களும் இவள் என்று பிறந்தவள் என்றுணராத இயல்பிடலாம் எங்கள் தாய். தாய், தாய்மண், தாய்நாடு, தாய்மொழி, தரணியை வெல்லும் ஆற்றல் இதை தவிர வேறு எதற்கும் இல்லை. தாயின் பாசம், தாய்மொழியின் நேசம், தாய்மண் வாசம் இவை வாழ்வின் பெருமை கூறும் வாழ்வியல் தத்துவம். கற்றுத்தந்த தாயே, பேனாமுனையில் எழுதியதை நாமுனையால் பேசுவது யதார்த்தம். நீ நாமுனையால் எழுதியதை இன்று பேனாமுனையால் பேச வைத்த பெருமை தாயே உன்னையை சாரும். தாயே உன்னையை சாரும். தாய்மை உலகு தொடரும் வரை நாமுனையால் பேசியதையும் பேனாமுனையால் எழுதியதையும் இந்த உலகம் பார்த்து கொண்டிருக்கும், கேட்டுக்கொண்டே இருக்கும். தாயே, நீ ஒரு தியாக தீபம். உன்னை தொலைவிலிருந்து பார்த்தால் உன் கண்கள் பணிக்கும் கருணையின் ஒளி மெழுகுவர்த்தியின் சுடராய் ஒளிரும். இது உன்னில் ஒன்றி கலந்த உணர்வின் அடையாளம். உன்னை அருகில் வைத்து பார்த்தால் அழுகையின் ரேகைகளை கூட நீ ஆனந்தத்தின் வரிகளாய் மாற்றிடும் ஆற்றல் பெற்றவள் என்பது புரியும். அதனால்தான் நீ சிந்தும் ஒளிச்சுடருக்கு கீழ் ஒடிந்து கொண்டிருக்கும் உருகிடும் மெழுகாய் உன் உருவம். சொல்லாற்றல், சுவைமிக்க எழுத்தாற்றலை எனக்கு சொல்லிக் கொடுத்த முதல் ஆசிரியை நீதானம்மா. நாடு பெற்றும் தகுதி பெற எனக்கு ஏடெடுத்து தந்தவளே, நான் உன்னை எண்ணத்தில் கொண்டேன். மகிழ்வின் ரேகைகள் உன் மௌன புன்னகையில் வெளிப்படும். அன்பின் கருணையை உன் விழி இரண்டும் வெளிப்படுத்தும். உனது நாமுனையின் வெளிப்பாடு நீ சொல்லிக் கொடுத்த வேத வரிகள். உனது இதயம் நீ எனக்களித்த சிம்மாசனம். தாயின் இதயத்தை புண்படுத்திய சேய்கள் உண்டு. சேய்களை புண்படுத்திய தாய்களை யாரும் ஜகத்தினில் கண்டதில்லை. புண்படுத்தல்களை கூட உன் புன்முறுவல் தரத்தால் புறந்தள்ளி பழக்கப்பட்டவளே, இது நீ பெற்ற தாய்மையின் தவமா, நான் பெற்ற தவத்தின் பயனா? உனது நெற்றிச் சுருக்கம் சிந்தனையின் வெளிப்பாடு. உன் முகச்சுருக்கம் கவலையின் ரேகைகள் அல்ல, நீ கற்றுத் தேர்ந்த ஞானத்தின் முகவரிகள். உனது சொற்கள் நீ கற்றுத் தேர்ந்த ஞானத்தின் கருப்பொருள். உனது மௌனம் 1000 அர்த்தங்களின் அச்சய பாத்திரம். தாயே, என்னை நீயும் உன்னை நானும் அறிதலும் புரிதலும் நம் இரு துருவங்களின் மௌன பரிமாற்றம்.
நெஞ்ச பேழையில் உனது நினைவு பிரவேசத்தில் தாயே நீ பயணித்த பாதையில் தெரிவது நீ பதித்த பாதைச் சுவடுகள். உனது காலடியின் கீழ் காண கிடைத்திடும் சுவனத்தின் பாதை, உனது காலடியின் கீழ் காண கிடைத்திடும் சுவனத்தின் பாதை, தேடி அடையாமல் தேடலில் கிடைத்திடும் சொர்க்கம், இது உன் கால்மலர் நிழலில் காண கிடைத்திடும். இது நான் பெற்ற தவம், இறைவன் தந்த வரம். இந்த அன்னையர் தின நாளில் நான் பாடும் தாய்க்கொரு தாராட்டாய் இந்த கவிதையை சமர்ப்பணம் செய்கின்றேன். தாயே, என்றென்றும் நினைவில் வாழ்வாய், நினைவில் வாழ்வாய், நினைவில் வாழ்வாய். என்றும் அன்புடன் புலவர் அப்துல் நாசர், வைகை தென்றல், மதுரை. நன்றி, வணக்கம்.